ஜெருசலேம் வானத்தில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தீயாய் பறக்கிறது. தீக்கரையான ஈரான் தலைநகர் டெஹ்ரானின் வானமெங்கும் பெரும் புகை சூழ்ந்திருக்கிறது. வெடிச்சத்தத்தை விடவும் அதிகமாக அலறல் சத்தங்கள் இஸ்ரேலின் தெருக்களில் கேட்கின்றன. ஈரானின் அனைத்து ஏவுகணை தளங்கள், ஏவுகணை உற்பத்தி தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து அழித்துள்ளது. தலைமை ராணுவ தளபதி உட்பட பல தளபதிகள், முக்கிய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானை அணுசக்தி நாடாக மாறவிடாமல் தடுப்பதற்காக இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற நடவடிக்கையை திடீரென தொடங்கியது. பதிலுக்கு ஈரானும் ஆபரேஷன் ஹார்ஷ் பனிஷ்மெண்ட், அதாவது ஆபரேஷன் கடுமையான தண்டனை என்ற பெயரில் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. 1980க்கு பிறகு முதன்முறையாக ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் தீவிர தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. 1990ஆம் ஆண்டிலிருந்தே ஈரான் அணுசக்தி திட்டத்தில் முன்னேறி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டி வருகிறார். ஈரானின் யுரேனியம் கையிருப்பு ஆபத்தான அளவை எட்டியுள்ளது. ஈரான் தற்போது சுமார் 408 கிலோகிராம் யுரேனியத்தை 60% மேல் செறிவூட்டியுள்ளது. மாதந்தோறும் 30 கிலோகிராம் வரை செறிவூட்டி வருகிறது. இப்படியே போனால் இன்னும் ஓரிரு மாதங்களில் ஈரான் அணுசக்தி நாடாகும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்திருந்தார். ஈரான் அணுசக்தி நாடானால் அது இஸ்ரேலின் இருப்புக்கே பெரும் அச்சுறுத்தலாகும் என்பதால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் ஓமனில் அமெரிக்காவுடன் மறைமுகமாக புதுப்பிக்கப்பட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஈரான் முன்னெடுத்தது. ட்ரம்ப் ஈரானுடன் புதுப்பிக்கப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ஆசைப்படுகிறார். ஆனால் நெதன்யாகு ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை விரும்புகிறார். இந்நிலையில் பேச்சுவார்த்தையை முறிக்கும் வகையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் அமெரிக்காவுக்கு சம்பந்தம் இல்லை என்று ட்ரம்ப் கூறியிருந்தாலும் ஈரான் அதை நம்ப தயாராக இல்லை. இஸ்ரேலுக்கு உதவினால் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் தாக்குவோம் என்று வெளிப்படையாகவே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானின் மலைகள் சூழ்ந்த நடான்ஸ் மற்றும் போர்டோ பகுதியில் சுமார் அரை மைல் ஆழத்திற்கு பூமிக்கு அடியில் அமைந்திருக்கும் நிலத்தடி அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேலால் தொட முடியவில்லை. ஆபரேஷன் ரைசிங் லயன் வெற்றி இந்த அணுசக்தி தளங்களை அழிப்பதில் இருப்பதால் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவும் களத்தில் இறங்க வேண்டும் என்று நெதன்யாகு விரும்புகிறார். குண்டுவீச்சில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையங்களை அடையக்கூடிய பதுங்கு குழியை அழிக்கும் வெடிமருந்துகளை வழங்குவதன் மூலமாகவோ அல்லது நேரடியாக நடான்ஸ் மற்றும் போர்டோ மீது அமெரிக்கா குண்டு வீச வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எதிர்பார்க்கிறார். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் ஆகிய நாடுகள் தங்களுடன் நிற்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. ஆனால் அந்த நாடுகளின் உள்நாட்டு அரசியல் நிர்பந்தம் வேறு விதமாக இருக்கிறது. வெளிப்படையாக இஸ்ரேலை ஆதரித்தால் சொந்த நாட்டில் மக்கள் வெறுப்புக்கு ஆளாக நேரும் என்று அந்த நாடுகள் அஞ்சுகின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட இந்த நாடுகளின் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி தீவிரவாத அமைப்புகளை இஸ்ரேல் முற்றிலுமாக அழித்துவிட்ட நிலையிலும் சிரியாவில் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டதால் ஈரானும் பலமிழந்து நிற்கிறது. ஈரானுக்கு 2 வழிகள்தான் இருக்கின்றன. ஒன்று, நெதன்யாகுவை பதவி விலக வலியுறுத்தி அமெரிக்காவுடன் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது, அல்லது போரில் இஸ்ரேலை வீழ்த்திவிட்டு அணுசக்தி நாடாக உருவாவது. இரண்டில் ஈரானின் உச்ச தலைவர் எதை தேர்ந்தெடுப்பார் என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் ஈரானின் கோரிக்கையை ஏற்று நெதன்யாகுவை ட்ரம்ப் வெளியேற்றுவாரா அல்லது ஈரான் அணுசக்தி தளங்களை தாக்குவதில் அவருடன் இணைவாரா என்பதும் இன்னும் தெரியவில்லை. எது எப்படியோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆடும் அபாயகரமான சூதாட்டத்தால் மேற்காசியாவின் எதிர்காலமே ஆபத்தில் இருக்கிறது. காக்க காக்க தர்மம் காக்க. மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.